என் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் என்ற தலைப்பில் கேள்வி ஞானம் என்று தமிழிலும், ஆத்ம ஞானம் அல்லது ஆத்ம விசாரம் என்று சமஸ்கிருதத்திலும் சொல்லப்பட்ட ஒரு குறள். வள்ளுவன் அகநோக்கி என்ற நுண் அறிவு நோக்கியையும், அதாவது மைக்ராஸ்கோப், தொலைநோக்கி என்ற டெலஸ்கோப் வெளி அறிவு நோக்கியையும் இயற்கையிலேயே பெற்றிருந்தார் என்பதற்கு இந்த குறள் ஒரு சாட்சி. அதாவது தமிழ் கூறும் நல்லுலகு கருவிலே திரு என்ற ஒரு வாக்கியம் சொல்வார்கள். கருவிலே திருவாக அமையப்பட்டவர்களே மகா ஞானிகளாகவும் முனிவர்களாகவும் ரிஷிகளாகவும் பிறக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி. கர்ணனுக்கு எப்படி கவசமும் குண்டலமும் பிறவியிலேயே கிடைத்ததோ அதுபோன்று வள்ளுவனுக்கு ஆங்கிலத்திலே சொல்லப்படுகின்ற இந்த மைக்ராஸ்கோப், அதாவது நுண் அறிவு நோக்கியும், டெலஸ்கோப் என்று சொல்லப்படுகின்ற தொலை அறிவு நோக்கியையும் இயற்கையிலேயே பெற்றிருந்தார் என்பதை இந்த குறளின் மூலம் நாம் அறியலாம். நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்பான் புனைபாவை அற்று. நுண்மான் நுழை புலன் இல்லான் எழில் நலம் மண்பான் புனை பாவையற்று. இந்த குறளை கேட்கும் அல்லது இதற்கு விளக்கம் கூறும் மனிதர்களுக்கு கூட இந்த நுண்மான் நுழைபுலன் அறிவு அவசியமாக வேண்டும். புலன்கள் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பது எல்லோரும் அறிந்ததே. அது என்ன 6வது புலன் நுண்மான் என்று சற்று உற்று கவனிப்போம். மெய் என்ற உடலில் பிரதான உறுப்பு மூளை. அது சிந்தித்து செயலாற்றும் தன்மை கொண்டது. ஒரு விஷயத்தை அதன் 360 டிகிரி என்ற கோணத்தில் அறிய மைக்ராஸ்கோப் என்ற விஞ்ஞான கருவி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மைக்ராஸ்கோப்பில் நம் கண் பார்வை நுழைந்து அதை 360 டிகிரியில் ஆராய்ந்து அதன் உண்மை தன்மையை கண்டுபிடிப்பதே 6ஆம் அறிவு என்று அறியப்படுகிறது. இந்த நுண்மையான மற்றும் நுட்பமான அறிவு இல்லாத மனிதனுடைய அறிவு களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மை போன்றது. தமிழிலே ஒரு சொல்லாடல் உண்டு. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியவன் நடு ஆற்றில் அந்த மண் கரைந்து ஆற்றில் விழுந்த கதை என்று சொல்வார்கள். சிலப்பதிகாரத்தில் இந்த குறளை எடுத்தாள விரும்பினார் இளங்கோவடிகள். தவறாக கொலை குற்றம் சுமத்தப்பட்டு கொலையுண்ட கோவலனுக்காக நீதி கேட்க பாண்டிய அரசவை நோக்கி கண்ணகி செல்கிறாள். வாயிற்காவலனை சந்திக்கிறாள். வாயிற்காவலன் அவளை உள்ளே விட அனுமதி மறுக்கிறான். அப்போது கண்ணகி வாயிற்காப்பவனிடம் சொல்லுகிறாள், கொலை குற்றம் சுமத்தப்பட்டு கொலையுண்ட ஒருவருக்காக நீதி கேட்டு ஒரு பெண் வந்திருக்கிறாள் என்று உன் அரசனிடம் சொல் என்று சொல்லுகிறாள். காவலனும் அரசனை சந்திக்கிறான். அரசே, உங்களால் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு தவறாக கொலையுண்ட ஒரு கணவனின் மனைவி நீதி கேட்டு வந்திருக்கிறாள். அவர் வாயிலே காத்து கொண்டிருக்கிறாள் என்று வாயிற்காப்போன் அரசனிடம் சொல்லுகிறான். அந்த பெண் தலைவிரி கோலத்தில் கண்கள் சிவந்து நெருப்பு பொறி போல் சிவந்து பத்திரகாளி போல் தெரிகிறாள். கோபம் கொண்ட துர்கையாக தெரிகிறாள் அரசே என்கிறான். வரச்சொல் என்கிறார் அரசர். கண்ணகி மன்னனை சந்திக்கிறாள். பெண்ணே, நீ யார் என்று கேட்கிறான் மன்னன். கண்ணகி தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று ஆரம்பிக்கின்றாள். இந்த தேரா மன்னா செப்புவதுடையேன் என்ற வார்த்தை தமிழ் இலக்கியத்திலே மிகவும் புகழ்பெற்ற வார்த்தை. எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. இதற்கு பொருள் என்ன? ஆராய்ந்து பார்க்கும் அறிவில் திறமை இல்லாத அறிவு கெட்ட அரசனே, நான் யார் என்று சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லுகிறாள் கண்ணகி. அதுதான் இந்த குறளிலும் தெரிகிறது. ஆராய்ந்து பார்க்கும் அறிவே நுண்ணறிவு, நுட்பமான அறிவு. அந்த அறிவில்லாத எந்த ஒரு மனிதனும் அவன் மனிதனாக இருப்பான், ஆனால் அவன் மூளையிலே களிமண் இருக்கும், புத்தி இருக்காது என்று சொல்லுகிறார்கள். அதையே மிக அழகாக நம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே இந்த குறளை எடுத்தாளுகிறார். தேரா மன்னா செப்புவதுடையேன், ஆராய்ந்து பார்க்கும் அறிவில் திறமை இல்லாத அறிவு கெட்ட அரசனே, நான் யார் என்று சொல்லுகிறேன் என்று தன் குலத்தையும் குலப்பெருமையையும் அவர் விவரிக்கிறார். இந்த தேரா மன்னா என்ற அந்த வார்த்தையும் நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் திருக்குறளும் ஒன்றே. திரு நெல்லை கண்ணன் அவர்கள் ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்லும் போது மகாகவி பாரதியார் சொன்ன விஷயத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். யாம் அறிந்த புலவர்களே, கம்பனை போல் வள்ளுவனை போல்
இளங்கோவை போல் எங்கும் காணோம் என்று விவரிக்கிறார். வள்ளுவனை நடுவில் வைத்து கம்பனை ஒருபுறமும் இளங்கோவை ஒருபுறமும் மகாகவி பாரதியார் வைத்ததற்கு காரணம் உண்டு என்று மிக அருமையாக விளக்கினார். கம்பனும் இளங்கோவும் தங்கள் படைப்பான இராமாயணத்திலும் சிலப்பதிகாரத்திலும் திருக்குறளை பல இடங்களில் கையாண்டிருக்கிறார்கள் என்பதை கூறவே அவர் அழகாக சொன்னார். இந்த விஷயத்தை மீண்டும் குறளுக்குள் சென்று ஆராய்வோம். நுண்மான் நுழைபுலன் இல்லான் அறிவு என்று சொல்லுவதற்கு பதில் வள்ளுவர் நுண்மான் நுழைபுலன் இல்லான் எழில் நயம் என்ற அறிவிற்கு பதிலாக எழில் நலம் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். இதை தமிழறிஞர்கள் கூட கவனிக்க வேண்டும். அதாவது அறிவினுடைய பயனும் பலனும் எழில் என்ற அழகையும் நலம் என்ற நலத்தையும் கொடுக்கக்கூடியது என்பதனால் அறிவு என்ற பதத்திற்கு பதிலாக எழில் நலம் என்று வள்ளுவர் கூறுகிறார். ஆனால் இந்த ஆராய்ந்து அறியும் அறிவை மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மைக்கு கொடுத்தால் அதனால் என்ன பலனும் பயனும் கிடைக்கும் என்பதே இங்கு கேள்வி. எனக்கு ஒரு தமிழ் திரை கவிஞன் பாடியது ஞாபகத்திற்கு வருகிறது. ஒய்யார கொண்டையிலே தாழம்பூவாம் அதன் உள்ளே இருப்பது இரும்பேனாம் என்று சொல்லுகிறான் அந்த கவிஞன். அதாவது அழகு என்பது உள்ளும் வெளியும் சமமாக இருக்க வேண்டும் என்று அந்த கவிஞன் சொல்லுகிறான். உள்நோக்கி அறிகின்ற அறிவாகிய கருவி மேலும் விரிந்து பறந்து பரிணமித்து ஆராய்ந்து பார்க்கும் அறிவாக, அதாவது ஞானமாக மாற வேண்டும் என்பதே இதன் பொருள். இதன் காரணமாகவே தமிழில் அகநானூறு புறநானூறு என்று பாடல்கள் புலவர்கள் இயற்றியிருப்பதும் நாம் அறிந்ததும் இங்கு அறியப்பட வேண்டியது. ஆனால் இப்போது அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன, அகநானூறு என்றால் என்ன, புறநானூறு என்றால் என்ன என்று எதுவுமே தெரியாத மனிதர்கள், பகுத்தறிவாதிகள் என்று பிதற்றிக் கொள்வது மிகவும் வேதனை அளிக்கிறது. இதையே மாயை என்று தமிழிலும் அவித்யை என்று சமஸ்கிருதத்திலும் அறியப்படுகிறது. இதையே வள்ளுவன் மற்றொரு குறளில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகிறார். மெய்ப்பொருளை நுண்மான் நுழைபுலத்தால் ஆராய்ந்து அறிந்து பகுத்தறிந்து பொய்யையும் மெய்யையும் பகுத்து அறிவதே இக்குறளின் நோக்கமாகும். எப்படி ஒரு மரம் எரிந்து கரியாக மாறி, அது அரைகுறையாக எரிந்ததனால் கரியாக மாறி மண்ணுக்குள் சென்று அழுத்தத்தினாலும் ஒளி ஊடுரு மின்னல் போன்ற ஒளிகள் ஊடுருவதனாலும் வைரமாக பரிணமித்து ஜொலிக்கின்றதோ அதுபோன்று ஆராய்ந்து அறிவும் அறிவு வைரம் போல் ஜொலிக்கும் என்கிறார் வள்ளுவர்.